ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் மொட்டமாக பேசுகிறார். அப்படின்னா அவர் என்ன என்ன கெட்டதாக இருக்கு? ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்றத்துக்கு வருகிறார், அவைக்கு வருகிறார். மாநில அரசு தயாரித்து தர அறிக்கையை படிக்க வேண்டியதுதான் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை. அதை கூட செய்யாம முரண்டு பிடிக்கிறார். 3 நாட்களுக்கு முன்ன நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றினார். ஆளுநர் செய்கையை கண்டிச்சு பேசியிருக்கிறார். ஒன்றிய அரசு தயாரித்து வழங்கின உரையை பிரதமர் பேசுகிறார். ஒன்றிய அரசு தயாரித்து வழங்கின உரையை மாண்புமிகு குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த அவையிலே வாசித்தார். அதே போல மாநில சட்டமன்றங்களில் அந்தந்த மாநில அரசுகள் வழங்கக்கூடிய உரையை ஆளுநர்கள் வாசிக்கிறதும் நாட்டின் மரபு. குஜராத்தில் நான் முதலமைச்சராக இருந்தப்போ, யாரு மோடி சொல்லுகிறார், குஜராத்தில் நான் முதலமைச்சராக இருந்தப்போ எங்க அரசு தயாரித்து கொடுத்த உரையை அன்றைக்கு ஒன்றியத்தில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி, காங்கிரஸ் ஆளுநர்கள் வாசிச்சாங்க. இதை யார் சொல்லுகிறார்? பிரதமர் அவர்கள் அழுத்த நிறுத்தமாக அவையிலே குறிப்பிட்டிருக்கிறார். மாநில அரசுக்கு கட்டுப்பட்டு ஆளுநர் செயல்படும் என்கிற உண்மையை பிரதமர் மோடி அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நான் கேட்கிறேன், இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் ஆளுநர் ரவி அவர்கள்? நீதிமன்றத்தில் இருக்க அந்த பிரச்சனை எல்லாம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வரும். ஏற்கனவே அவருடைய அட்டுழியங்களை, அநியாயங்களை, சர்வாதிகாரத்தெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி கிழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அவரே தான் தொடர்ந்து இருக்கணும்.